கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜெமிமா. இந்த மகளுடைய விக்ட்ரி அது இயேசுவால எனக்கு கிடைச்சிது. இயேசுவால தான் என்னால் விளையாட முடிஞ்சுது. நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். போட்டி முடிகிற அந்த ஸ்டேஜில் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். எனர்ஜியே இல்லை. ஆனால் கடவுள் தான் எனக்கு, இயேசு தான், ஜீசஸ் தான் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி இயேசுவை மேன்மை பாராட்டுச்சு. இயேசுவை மேன்மை பாராட்டினா என்ன நடக்கும்? சாத்தானுக்கு பிடிக்காது. கரெக்டுங்களா? இயேசுக்கு நம்ம நன்றி சொன்னா சாத்தானுக்கு பிடிக்காது. இயேசுவை மேன்மை பாராட்டினா சாத்தானுக்கு பிடிக்காது. இந்த சாத்தானுக்கு பிடிக்காதது எப்படி நடக்கும்? மனுஷங்க மூலியமா சாத்தான் விளையாடுவான். அப்ப சினிமாவில் நடிக்கிறவங்க எப்படி இது ஜீசஸ் பேரை சொல்லி தேங்க் பண்றாங்க, இங்க மதத்தை கொண்டு வராங்க. அப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன், நடுவில் இன்டர்வியூஸ். இதுல ரிலீஜனை கொண்டு வராங்க, இதுல ஜீசஸை கொண்டு வராங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன். டிவி ஆன் பண்ணா ஒன்று நடக்குது, நாங்களாம் அது ஏதாவது கேட்குறோமா? டிவி ஆன் பண்ண உடனே ஒன்று பார்க்குறோம், நாங்கள் ஏதாவது கேட்குறோமா? நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறோமா? எங்கள் கடவுளை நாங்கள் ப்ரைஸ் பண்ணுறோம். இப்போது நான் என்னுடைய 10ஆம் வகுப்பில் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து எனக்கு ஏதாவது ஒரு ஜெயம் கிடைச்சிது, ஏதாவது ஒன்று நான் கிளியர் பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன், நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஏதாவது நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு, ஏதாவது ஒன்று நடந்திருக்குன்னா ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏசுராஜா உமக்கு நன்றின்னு சொல்லுவேன். இப்படி தானே அவங்கவுங்க வணங்குற தேவாதி தேவனை நன்றி செலுத்த முடியும். அந்த ஒரு விஷயம்தான் இந்த மக செஞ்சது. ஆனால் யூடியூபை திறந்த உடனே ஒரு பக்கம் ஜெமிமா இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லியிருக்குன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க, இங்க இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த யூடியூபுக்கு, ஜெமிமா பேசின யூடியூபுக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்க. இயேசுக்கு நன்றி சொன்னது அவங்களுக்கு பிடிக்கல. இயேசுக்கு நன்றி சொன்னது பிடிக்கல. இப்போ ஒரு டயர்டா ஆயிட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா அது ஒல்லியா தான் இருக்கு. அந்த ஒல்லியா இருக்கிற பொண்ணு, அதுவும் வயசும் கம்மி வயசு தான். கிரிக்கெட்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த மகள் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ எனர்ஜி வெளியில எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, எனர்ஜியே இல்லை அப்படிங்கிற அந்த தருணத்துல இந்த ஜெமிமாவை படைத்த தேவாதி தேவன் தான் உதவி செய்ய முடியும். எனக்கும் அப்படிதான். எனக்கு ரொம்ப எனர்ஜியே இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குன்னா ஆண்டவர் தான் எனக்கு நிறைய நேரத்துல உதவி செஞ்சிருக்கிறார். ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவேன் ஒரு சில டைம், ஆனா அடுத்த நிமிஷமே ஆண்டவர் உற்சாகத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஏன்னா என்னை படைத்த தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, ஜெமிமாவை படைத்த தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அதனால எங்களுடைய தேவாதி தேவனுக்கு நாங்க நன்றிகளை செலுத்துவோம், செலுத்தி கொண்டே இருப்போம். நாங்க மரிக்கும் வரை நாங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். என்னுடைய ஊழியம், நான் அந்த ஊழியத்தை செய்யறதே இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவளா இருக்கணும்னு. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திருப்பி கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய ஜீவனை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு, நான் சோர்ந்து போற நேரத்துல பலத்தை கொடுத்துருக்கிறாரு, நிறைய ஆறுதல் வார்த்தைகளை பேசுறாரு. ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாம அவர் இருந்ததே கிடையாது. அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைக்க முடியும். அந்த வசனத்துல நான் வாழ்றேன். அப்படி இருக்கும் பொழுது நான் வணங்குற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜெமிமா வணங்குற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால இயேசு கிறிஸ்துங்கிற பேரை கேட்டாலே பிடிக்கலன்னா உள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் டிஸ்டர்ப் ஆகுது.
யாருக்கு தெரியுமா ஆக்சுவலி ஜீசஸ் பத்தி பேசினா பிடிக்காது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சாத்தானுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஜீசஸை பத்தி பேசினா பிடிக்கலன்னா, ஜீசஸோட பேரை கேட்டா என்னென்னமோ நடக்குது அப்படின்னா, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் அந்த நேரத்துக்கு நடுநடுங்க ஆரம்பிச்சிடும், வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த வயிறு எரிய ஆரம்பிக்கும் பொழுது ஜீசஸ்ங்கிற பேரை அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும், பர்னிங் சென்சேஷனை கொடுக்கும், வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, யூத ராஜசிங்கம். அவருடைய அக்கினி பஸ்பமாக்கிவிடும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும். அப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுடைய தேவாதி தேவன். அதனாலதான் இந்த மக இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது கமெண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, நடிகைகள்லாம் வேற மாதிரி பேசிக்கிட்டு, அப்புறம் வேற வேற சட்டானிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து வேற மாதிரி பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஆண்டவர் அவரை பற்றி மற்றதெல்லாம் பேசும் பொழுது கருத்துகள் வரல, இயேசுவை பற்றி பேசும்பொழுது கருத்துகள் வரும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாமா, இயேசு கிறிஸ்துனுடைய எலக்ட்ரிசிட்டி, அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட் ஃப்ரம் ஜியோன் எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்க. அந்த இரிட்டேஷன் தாங்க முடியாம தான் ஜனங்க இயேசுங்கிற பேரை கேட்டாலே அலறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்களே கூட கொன்னுடுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த பேரை கேட்டாலே அலர்ஜி அலர்ஜி அலர்ஜி. அப்போ இவ்வளோ மகத்துவ தன்மை உள்ள பேரை வணங்க தானே செய்யணும், அதுதானே நியாயம். கர்த்தர் கொடா கொடி நன்றி. எனக்கு இந்த நேரத்துல என்னுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவராகி இயேசுவை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசும் பொழுதே இருதயம் இப்படி சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் அவரோடு ஜீவிக்கிற ஜீவியம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு மட்டும் பாருங்க. ஆண்டவரை நீங்க சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அவர் உங்களை சந்தோஷமா வச்சுக்குவாரு. கர்த்தர் கொடா கொடி நன்றி. அவரை துக்கப்படுத்துனீங்கன்னா அதனுடைய விளைவுகள் நமக்கு தான். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷனை துக்கப்படுத்தினாலே என்ன நடக்குது? சாதாரண ஒரு மனுஷனை துக்கப்படுத்தினாலே என்ன நடக்குது? அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது இல்ல. அப்பப்பயே நீங்க ஒரு மனுஷனை எட்டி உதச்சிடுறீங்க, முதுகுல குத்திடுறீங்க. எண்ட் ஆஃப் த டேவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் காட்டுவார் எப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷனுக்கே நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல காரியத்தை புரிய வைப்பார், நீ பண்ணது தப்புன்னு. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனை துக்கப்படுத்தினா என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்க. உங்களுடைய பிரெயினை வந்து ப்ராடா திங்க் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்தின் தேவன், இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணின தேவன், அவருக்கு மகிமை செலுத்தணும், அவருக்கு புகழ செலுத்தணும் அப்படின்னு தான் இந்த பொண்ணு நினைச்சிருக்கு. இந்த பொண்ணு நினைச்சது மிகவும் சரியானது. யாரா இருந்தாலும் இயேசுவோட பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? இயேசுவை தான் புகழ்வாங்க. அவங்க வாயில வேற நாமம் வராது, வேற வார்த்தைகள் வராது, வேற பெயரை அவங்க சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிரெயின்ல, ஹார்ட்ல, ஓடுகிற ரத்தத்துல ஆண்டருடைய பெயர், ஜீவ ஊற்று, ஜீவ நதி, விதையானது வார்த்தை, ஜீவ வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து, அந்த விதை உடம்புக்குள்ள இருக்கும். அதனுடைய எக்ஸ்போஷர் தான் தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்றது. கர்த்தர் கொடா கொடி நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடா கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.